சார், இது வந்து 26வது நாள் போராட்டம். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு சுத்தி சென்ட்ரல்ல இருந்து புளியந்தோப்பு ஆக்சுவலா நேத்து எங்களுக்கு கூட்டிட்டு போன மண்டபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் சுத்தி ஒரு 4 மணி நேரம் சுத்துச்சு அந்த பஸ். ஆக்சுவலா நாங்க இறங்கும் போது 4:30 மணி வரை நாங்க பாத்ரூம் இல்ல, ஒரு டாய்லெட் எங்கேயுமே இறங்க முடியல. அப்படி இருக்கும்போது லேடி டீச்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க வந்து முக்காவாசி இருந்தது ஃபுல்லா லேடி டீச்சர்ஸ் தான். இருந்தாலும் நாங்க வந்து எந்த இடத்துலயுமே ஒரு சிறுநீர் கழிக்கிறதோ எந்த ஒரு விஷயமே எங்களால பண்ண முடியாது. தண்ணி கிடையாது. கொண்டு வந்த ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியும் காலி ஆயிடுச்சு. அதுலயே நாங்க சுத்துறோம். நாங்களாவது பரவாயில்ல 4:30 மணிக்கு வந்து இறங்கிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு பஸ் 5 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் எந்த பஸ் ஸ்டாண்ட்னே தெரியல, டீச்சர்ஸ் யாருக்குமே தெரியல. ஒரு டிப்போ மாதிரி இருக்கு, அந்த இடத்துல பஸ் போட்டுட்டாங்க. போட்டுட்டு கடைசியா பார்த்தா டிரைவரும் இல்ல, பிசி இல்ல. அதுக்கப்புறம் கடைசியில எங்க மண்டபத்துக்கு வராங்க. எத்தனை மணிக்குன்னா 5:30 மணிக்கு. 5:30 மணிக்கு வரும்போது அவங்க சாப்பாடு இல்ல. எப்படி அவங்க மயக்கமான சூழ்நிலையில வந்து பயங்கி படுத்தவங்க சாப்பிட கூட இல்ல. அவங்க அந்த அளவுக்கு எங்களை வந்து அலைக்கழிக்கிறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைகீழ ஏத்துறாங்க சார் பஸ் ஸ்டாப் லேடிஸ் கூட பாக்க. நீங்க 26வது நாள் உங்க போராட்டம் போயிட்டு இருக்கு. ஆமா. உங்க மாநில தலைவர்கள் போராட்டத்துக்கு யாருமே பார்க்க முடியல, என்ன காரணம்? மாநில தலைவரை எப்பவோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணா வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்றதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து முற்றிலும் தவறு. ஏன்னா இங்க கோஷம் போடுறதுலயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து யாருமே வந்து பிளான் பண்ணி நீங்க சொல்லணும் நாங்க சொல்லணும்னு கிடையாது. யாருக்கு தோணுதோ எழுந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி பொங்க எல்லாருமே இந்த இடத்துல இருக்கும். இங்க இருக்கிற கடைசி ஒருத்தர் லாஸ்ட் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்க இருக்கிறது வரை அவங்க கோஷம் போட்டுதான் இங்க வந்து நீங்க தூக்க முடியும். யாருமே வந்து பஸ் ஏறுற மாதிரி தெரியல பாருங்க. எல்லாருமே தூக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு வலுக்கட்டாயமா தான் அவங்க வந்து ஏத்துறாங்களே. 17 வருஷம் சார். இது வந்து இன்னைக்கு நேற்று இந்த 26 நாள் இது வந்து ஆக்சுவலா லீவ்லயே ஆரம்பிச்சது. லீவ்ல இருந்து இருக்காங்க 26 நாளா. ஆல் ஓவர் தமிழ்நாடு. இங்க மட்டும் கிடையாது, சென்னையில இருந்து கிடையாது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் எல்லாம் விட்டுருங்க. ஆனா வந்து ராம்நாடுல இருந்தெல்லாம் கூட அது வந்து எவ்வளவு சவுத் மோஸ்ட் கன்னியாகுமரி இருந்து ராம்நாடுல இருந்து சவுத் சைட் டீச்சர்ஸே இங்க வந்து இருக்காங்க 26 நாளா. எப்படி மேனேஜ் பண்றீங்க? எங்க தங்கி இருக்கீங்க? தங்கறது எங்க ரூம் கிடைக்குதோ அங்க தங்குறாங்க சார். கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க. வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா வந்து நோ ஒர்க் நோ பே சொல்லிட்டாங்க. இதுல 10வதுக்கு லாட்ஜ் எங்க இவங்க தங்கி இருக்காங்களோ சென்ட்ரல் சுத்தி எல்லாம் போய் போலீஸ் போய் மிரட்டி இருக்காங்க. ஹோட்டல்ல சாப்பிடும் போது வசந்த பவன்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ்கள் எல்லாம் கூட எங்க கிட்ட இருக்கு. ஒருத்தர் சாப்பிடும் போது அரெஸ்ட் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு மனித உரிமையை தாண்டி வந்து அது ரொம்ப மோசமான விஷயம் தான் நான் யோசிக்கிறேன்.